நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி பண்றேன். ஆமாங்க. இப்போ அடுத்து சம்பா சாகுபடி விவசாயம் செய்யணும். கூட்டுறவு இப்போ பயிர்க்கடன் திருப்பி அவங்க தரமாட்டாங்க. அதோட கருத்து என்ன? அதான் இப்போ நம்ம இது கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு சென்றிருக்கோம். இதை சபையிலேயே நான் இதை முதல் நாள்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். முழு கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறத. அப்போது இந்த கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசு இப்போ தான் 45-50 நாள் ஆகுது. ஸோ எங்களுக்கு ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் டைம் வேணுன்றதை கேட்டிருக்காங்க. அந்த வகையில் நிச்சயமாக மக்களுடைய கோரிக்கைகளை அரசு கவனத்துக்கு நம்ம கொண்டு செல்வோம். அதில் மாற்று கருத்தில்லை. இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பு பல கட்டமாக அங்கே ஆலோசனைகள் நடக்க இருக்கிறது. அந்த வகையில் நான் கண்டிப்பாக விருதாச்சலம் தொகுதியின் சார்பாக முதல்வரையும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களையும் சந்தித்து என்னுடைய கோரிக்கை மனுவை தருவேன். உறுதியாக தமிழ்நாடு முழுக்க அனைத்து விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதில் என்னுடைய கோரிக்கையை ஆணித்தரமாக சொல்வேன். ஏன்னா எல் நினோ அப்படின்னு முதல் முறையாக கம்ப்ளீட்டாக ட்ரை லேண்ட் ஆக போகுதுன்ற ஒரு செய்தி கொண்டிருக்கு. இப்போயே நம்ம பார்த்தோம்னா தண்ணி கிடையாது, நிலத்தடி நீரே இல்லை. இப்போ விருதாச்சலம்லாம் பார்த்தா 300 அடி 600 அடியெல்லாம் போனால் கூட போர் போட்டால் கூட தண்ணி இல்லாத ஒரு நிலை இருக்குது. அப்போ எல் நினோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு வறட்சியாக பாலைவனமாக மாற வேண்டிய பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நம்ம மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, எல்லா இடத்துலையும் வரப்போகும் மழை நீரை நாம் சேமிக்கணும், நம்ம தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாறணும் அப்படின்றது எல்லாமே நான் இன்றைக்கி சட்டசபையில் பேசியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும். நிச்சயம் நம்ம விவசாயத்திற்கும் தண்ணீருக்கும் நிச்சயமாக தமிழ்நாடு கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கண்டிப்பாக நான் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வேன். இப்போ சூரியகாந்தி எண்ணெய் ஆலை மற்றும் செராமிக்கு அரசு பெண்கள் விருதாச்சலம் முக்கியமான கோரிக்கை. விருதாச்சலம் நகரத்தில் உள்ள இப்போ சூரியகாந்தி எண்ணெய் ஆலை 30 ஆண்டுகள் முன்னாடி மூடப்பட்டது. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு செராமிக் காலேஜ். அதுக்கான தரம் இருக்க கீழே தான் போயிருக்கு. தொழில்துறையில கீழே இருந்தாலும் அது இண்டஸ்ட்ரி அந்த மினிஸ்டர்ஸ் இதுவரையிலையும் கரெக்டாக அந்த செராமிக்கு நலிவடைஞ்சிருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்த செராமிக்ன்றது ஒரு 3000-5000 குடும்பங்கள் அதனால வாழ்ந்த குடும்பங்கள் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்க அதனுடைய இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் கடலூர் மாணவர்களே பின் அதிகமாக சேரக்கூடிய ஒரு ஆர்வம் இல்லை. அதை பற்றி அதுதான் அது அதுதான் சட்டசபையிலே ஏன் அதை நான் பேசினேன்னா, இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை இல்லை இல்லைன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சிக் யூனிட்டாக இருக்குது, நலிவுட்ருக்கு. இதுக்கு நம்ம என்ன தீர்வு செய்ய போகிறோம்? இருக்கின்ற அந்த ஆலைகளை சரி செய்து அதன் மூலம் பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் அன்றைக்கி சட்டசபையிலேயே ஃபஸ்ட்டு டேவே அதை பற்றி நான் பேசியிருக்கேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சூரியகாந்தி ஆலை இங்கே இங்கே கடலைகள் அப்போ நிறைய விற்பனை அப்போ உற்பத்தி ஆகிட்டுருச்சு. ஸோ அந்த ஆலை இருந்தது. பட் இப்போ அந்த உற்பத்தியே இல்லாததுனால அந்த ஆலை மூடப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஏக்கர் லேண்டு அந்த இண்டஸ்ட்ரியை இன்றைக்கி முற்றிலுமாக நலிவுற்றதாக இன்றைக்கி அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஆலையே மூடப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வேலை வாய்ப்புக்கு ஒரு நிச்சயம் வழிவகுக்கும். உறுதியாக நான் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன். நிச்சயம் செராமிக் ஃபேக்ட்ரி ஆகட்டும், அந்த ஆயில் எடுக்கிற அந்த ஆலை ஆகட்டும், இது போன்ற இந்த தொகுதிக்கு என்ன ஆலைகளை கொண்டு வந்தால் அதன் மூலம் வேலை வாய்ப்பும் அதன் மூலம் மக்கள் பலன் அடைய முடியுமோ அதை நிச்சயம் நான் கண்டிப்பாக செய்வேங்க. இங்கே முந்திரி அதிகமாக இருக்குது, பலா அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் கூட நம்ம இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரலாம். நிச்சயமாக இதை எல்லாமே நான் கவனத்துக்கு கொண்டு செல்வேன். துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் முதல்வருக்கும் நான் அவங்க கவனத்துக்கு கொண்டு போவேன். அதன் மூலம் வேலை வாய்ப்பை நம்மளுடைய தொகுதியில் நிச்சயம் கொண்டு வர நான் எல்லா விதத்துலையும் முயற்சி எடுப்பேங்க. அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். அதுவா இன்னும் எடுக்கலையா? ஓ, என்ன நான் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்போ தொகுதியில் இருந்ததுனால நேரடி ஆய்வுக்கு போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை வெகு விரைவில் மூடுவோன்னு சொன்னாங்க. இப்போ பத்திரிகையாளருக்கு நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் அந்த கடை மூடப்படவில்லை என்று. நிச்சயமாக இதற்குரிய நடவடிக்கையை அரசு உடனடியாக எடுத்து அந்த கடையை மூடணும். ஏன்னா ஏற்கனவே மூடணும்னு சொன்ன கடை இன்னும் மூடாமல் இருக்குது. அதனால் அறிவிப்புகள் வெறுமனே இல்லாமல் வெறும் சொல்லாக இல்லாமல் செயலாக இருக்கணும். இந்த அரசு மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க.
நீங்கள் சொன்ன 717 மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பர்சனலாக செக் பண்ணி ஒரு வெள்ளை அறிக்கையை மக்களுக்கு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது விருதாச்சலத்திலேருந்து விருதாச்சலம் தொகுதி மக்களுக்காக அந்த மதுக்கடைகளை இம்மிடியட்டாக மூட வேண்டும் என்றையும் என் கோரிக்கையும் இங்கே வைக்கிறேன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.